தமிழ் சினிமாவின் தந்தை வேலூர் திரு ஆர் நடராஜ முதலியார் அவர்களை பற்றிய குறிப்புகள். அவர் 1885ஆம் ஆண்டு பிறந்தார். பள்ளிக்கல்வியினை வேலூரில் முடித்து சென்னை சென்று மிதிவண்டி மற்றும் ஆட்டோமொபைல் தொழிலை தொடங்கி நடத்தி வந்தார். திரு நடராஜ முதலியார் அவர்கள் லண்டன் சென்று திரைத்துறையின் பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்றுத் தேர்ந்தார். எடுத்துக்காட்டாக திரைக்கதை எழுதுதல், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இயக்கம் ஆகியன. சென்னையில் இந்தியன் பிலிம் கம்பெனி என்ற பெயரில் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார். மகாபாரதத்தில் கரந்துரை வாழ்க்கையின் போது நடந்த நிகழ்வான கீசகவதத்தை மௌன திரைப்படமாக தயாரித்தார். ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இயக்கம் இவரே. செலவு ரூபாய் 35,000. படப்பிடிப்பு நடந்த நாட்கள் 37. 1917 படம் வெளியானது. ரூபாய் 15,000 லாபம் கிடைத்தது. தென்னிந்தியாவின் முதல் படப்பிடிப்பு தளத்தை இவர் சென்னையில் உள்ள மில்லர்ஸ் சாலையில் தொடங்கினார். கீசகவதத்தை தொடர்ந்து 1918 திரௌபதி வஸ்திராபரணம், 1919 லவகுசா, 1922 மார்கண்டேயா, 1923 மயில் ராவணா ஆகிய படங்களை தயாரித்து வெளியிட்டார். இந்தியா, மியான்மர், மலேசியா போன்ற நாடுகளில் மௌன திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. அவரின் புகைப்படத்தை திரு பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் எடுத்துள்ளார். 1972ஆம் ஆண்டு அவர் இயற்கை எய்தினார். அவரை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு 2004இல் அவரின் உருவம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. வாழ்க திரைக்கலை, வாழ்க அவர் புகழ்.